அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெரி நைஸ். ஆக்சுவலி மாஸ்டர் மகேந்திரன். நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாஸ்டர் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். அந்த கரண்ட் பிரச்சனை என்னது, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டு யாருவா அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல யாரி வந்துட்டான். நீங்க எல்லாம் என்னத்துக்குற உட்காந்து கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கீங்க? அருவு கட்டணுங்களா? ஏட்டா சொல்லு முதவியா இழிக்கிற. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. சரி, ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. பெரிய விஷயம்யா. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. சோலார் சிஸ்டம்ன்றான், சோலார் பவர் இவர் போட்டிருக்காராமா பேனல். அப்படியே பேனல்ல இருந்து 2 வயர் எடுத்து வந்து ஒரு வீட்டுக்குள்ள விட்டா பவர் ஓடுமாமா. ஒரு வெங்காயமும் தெரியாது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமாடா அருவு கட்டவன. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துருவாங்க போகுது? அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது நாம் இறங்கி கேள்வி கேட்க வேண்டும் என வீடியோ வெளியிட்டு கொந்தளித்திருந்தார். நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. அது வேற வாயி, இது நார வாயி. அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு. போ போ. நான் நினைப்பேன் இதுக்கு முன்னாடி மீம்ஸ் போட்டவங்க எங்க போனானுங்க? ஒன்னா மீம்ஸ் போடுவானுங்களே அவனுங்க. ஏதாவது ஒரு மூஞ்ச போடுவானுங்க. அவருக்கு ஏதாவது ஒரு கிரீப்பியா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவானுங்க. விஜயனாவை என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க இவனுங்க? இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஆளே காணும் யாரையுமே. ஓகே, கிரீப்பியா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவானுங்க விஜயனாவை. போன் பண்ணது யாரா? அண்ணனாங்க. ஓ, இவன் தானா? என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க இவனுங்க? இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னது யாரா? அண்ணனாங்க. ஓஹோ, ஆளே காணும் யாரையுமே. ஓகே, சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர் தானா? கூமுட்ட என் வீட்டுல இருந்து வேணும்னா பவரை எடுத்துக்கோங்க சார். எப்படி வீட்டுக்குள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் மாதிரி அணுமின் நிலையம் கட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? டே லாவண்யா கோபால், நம்ம ஒரு பேர் வச்சு ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த கூட்டத்துல ஒருவர் தான் இவரு. தற்குறியா? ஏன் வந்து இவரை வந்து சும்மா ட்ரோல் பண்ணி பெரிய ஆள் ஆக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். விட்டுருங்க. அவர் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டா பதில் வராது. கேள்வி கேட்டா மட்டும் என்ன பதில் வந்துடவா போகுது? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். இன்னொன்னு, அந்த 717 கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்க லிஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்கட்சிகள் இதுக்குள்ள அப்படி ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள் எப்போவோ வந்துருச்சு. அது வந்து பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்கா சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பிரச்சனையே நீதானடா. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோடைய வாழ்க்கை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. ஆனா அதுக்கான பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு பெரிய பணமோ, ஒரு பெரிய ரெகனைஸோ, ஒரு பெரிய வாழ்க்கையோ கிடைக்காது. போராடிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. ஏன் என்ன சொன்ன? இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோடைய வாழ்க்கை. இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு. இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோடைய வாழ்க்கை. ஆக மொத்தம் 2 குத்துனே. 3வது குத்துனா குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனே.
எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது எல்லா கட்சிகளையும் போறது நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா